கொழும்பு மத்திய கல்வி அமைச்சு 1000 பாடசாலைகளை தேசிய பாடசாலைகள் ஆக்குவது என்று எடுத்த ஒரு செயற்திட்டத்துக்கு எதிராக முன்னாள் கல்வி அமைச்சர் என்ற வகையிலேயும் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியுடைய துணைச் செயலாளர் என்ற வகையிலேயும் அது அரசியல் யாப்பிற்கு விரோதமானது என்றும் சட்டவிரோதமானது என்றும், எனவே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது, தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நான் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தேன். அந்த வழக்கு கடந்த 4 வருடங்களாக நடைபெற்று இப்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த முடிவின் பிரகாரம் சட்டமா அதிபர் திணைக்களம் அண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கலாம், அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இந்த திட்டத்தை, அதாவது இந்த 1000 பாடசாலை திட்டத்தை நாங்கள் சொன்ன இந்த விஷயத்தை இதை நடைமுறைப்படுத்துவதற்கு எமக்கு தற்போது சட்டம் இல்லை என்று மிக தெளிவாகவே அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முரணாக பிரதமர் நாடாளுமன்றத்திலே 1000 பாடசாலைகளை மாகாணத்துக்கு திருப்பி கொடுக்கின்ற உத்தேசம் நமக்கு இல்லை என்று முரணாக கூறிய காரணத்தால் அந்த பிரதமர் அல்லது கல்வி அமைச்சர், அவர்தான் கல்வி அமைச்சரும் கூட, அவருடைய கருத்தை நாங்கள் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்து கூறியிருந்தோம், இங்கே 2க்கும் முரண்பாடு இருக்கிறது, ஆகவே எங்களுக்கு தெளிவான பதில் தேவை என்கின்ற வகையில் நாங்கள் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பணம் செய்திருந்தோம். அந்த வகையிலே கல்வி அமைச்சு மீண்டும் அதுக்கு சட்டமா அதிபரின் ஊடாக நீதிமன்றத்திற்கு செய்தி அனுப்பியிருக்கிறது எழுத்து மூலமாக. ஏற்கனவே எடுக்கப்பட்ட பாடசாலைகள் தவிர புதிதாக பாடசாலைகளை தேசிய பாடசாலையாக உள்ளிருக்கும் உத்தேசம் இல்லை என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த 2 விடயங்களும் இந்த நாங்கள் போட்ட கேஸ், இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று போட்ட கேஸ் அந்த வகையில் வெற்றி பெற்றுக்கிறது. அதே மாதிரி கல்வி அமைச்சனுடைய செயலாளரினூடாக அனைத்து மாகாணங்களுக்கும் கடிதங்கள் வந்திருக்கின்றன. இந்த தேசிய பள்ளிக்கூடம் இந்த போர்டு எல்லாத்தையும் கலட்டச் சொல்லியும் இந்த அதிபர்கள் இந்த தேசிய பாடசாலை என்கின்ற இந்த பதவி முத்திரையோ அல்லது கடித தலைப்போ பயன்படுத்தக்கூடாது என்பதுமாகவே நிர்வாக ரீதியாகவும் சரி, சட்ட நீதிமன்றத்தின் ஊடாகவும் சரி, இந்த பாடசாலையில் எடுக்கப்படுகின்ற முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதுடன் எடுக்கப்பட மாட்டாது என்ற விடயமும் மத்திய கல்வி அமைச்சினால் எழுத்து மூலமாக நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே இந்த 1000 தேசிய பாடசாலை திட்டம் என்பது மாகாணத்திற்குரிய அதிகாரத்தை மத்திய அரசாங்கம் கபலீகரம் செய்ய முயன்ற இந்த முயற்சியானது தடுத்து நிறுத்தப்பட்டு வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும், இந்த வழக்கை தாக்கல் செய்வதிலே பலருடைய ஆதரவுகள், ஒத்துழைப்புகள் இருந்தன. இது நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாலே போட்டிருந்தேன். அந்த வகையிலே முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரனுடைய ஒரு ஆதரவு இருந்தது. அதே போன்று திரு ஸ்ரீகாந்த் அவர்களுடைய ஆதரவுகள், அப்படி பல பேருடைய ஆதரவு என்று சொன்னால் ஒரு சின்ன ஆதரவுகள், ஒத்துழைப்புகள் இருந்தன. இவற்றுக்கு மேலாக இந்த வழக்கிலே எமக்காக முன்னிலையாகி அதனை வாதிட்டவர் சிரேஷ்ட சட்டத்தரணி கனக ஈஸ்வரன் அவர்கள், அவருடைய ஜூனியர் லக்ஷ்மணன் அவர்கள். அதே போன்று இந்த கேஸை பதிவு செய்வதிலிருந்து அந்த நிர்வாக நடவடிக்கைகள் என்ற பல விஷயங்களையும் செய்வதிலே சிரேஷ்ட சட்டத்தரணி, உங்களுக்கு தெரியும், திரு ரத்னவேல், அவருடைய ஃபேம், அவருடைய அந்த சட்ட நிறுவனமே அதுக்கு உதவியாக இருந்தது. இது ஒரு இந்த தமிழ் மக்களுடைய அதிகார பகிர்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு பொதுவான ஒரு விஷயம், தமிழ் மக்களுடைய நலன் சம்பந்தப்பட்ட விஷயம், உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் என்ற வகையிலே இவர்களும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இதை செய்து முடித்தார்கள் என்பது நான் மிகுந்த சிரம் தாழ்த்திய நன்றியை இந்த இடத்துல அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.